ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் அரியர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியுமே இப்படி தான். உங்களுக்கு நல்ல ஐடி ஸ்கில் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகலாம். எம்என்சி கம்பெனியில் மட்டும்தான் அரியர் இருக்கக்கூடாது, அரியர் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஐடி ஸ்கில் இருக்குது அப்படின்னா, எப்பா ஐடி ஸ்கில் இருப்பா அவனுக்கு வேலை பார்க்குறான், அப்புறம் எதுக்குப்பா நமக்கு அரியர் இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஹச்ஆர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்என்சி கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அவங்க என்ன நினச்சிக்கிறது, அரியர் இல்லாத பையன் உண்மையிலே டேலண்டான பையன், நல்லா இங்கிலீஷ் பேசுகிற பையன், செம்மையான டேலண்டான பையன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அரியர் இருக்க பையங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ரோக்ராமிங் டேலண்ட் இருக்கும். அவன் சூப்பரான வெப்சைட்லாம் டிசைன் பண்ணி பப்ளிக்கில் லான்ச் பண்ணியிருப்பான் ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி நிறையா பேர் அந்த மொபைல் அப்ளிகேஷன்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் பர்சன் இருப்பாங்க. ஆனால் எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி பசங்களை தவற விடுறாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த மாதிரி பசங்களை தான் தேடி கண்டுபிடிச்சி தங்கள் கம்பெனிக்குள்ளே வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு ஆள் வந்து 4 பேருக்கான வேலையை பார்ப்பான். அந்தளவு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டாக இருப்பான். ஸோ அதனால் நீங்களும் அந்தளவு நல்ல எக்ஸ்ட்ராடினரி டேலண்டாக இருக்கீங்க, அரியர் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஃபீல்டுலுமே, அதாவது ஐடி கம்பெனி பொறுத்தளவு எந்த ரோலாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அரியர் இருக்க பேட்டர் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அரியர் வந்து நான் இன்னொரு அடுத்த செமஸ்டர்லையோ அல்லது இன்னும் 1 இயர்லையோ நான் கிளியர் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் எம்என்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரியான எம்என்சி கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க அரியர்லாம் உங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கிளியர் பண்ணிட்டானா ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இல்லை, நான் வந்து இனிமேல் அரியர்லாம் கிளியர் பண்ண முடியாது, எனக்கு வந்து 20-25 பேப்பர் அரியர் இருக்குது, ஆனால் நான் நல்லா எக்ஸ்ட்ராண்டாக ஒர்க் பண்ணுறேன், நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிலே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைஃப் லாங் நான் இப்படியே ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே ஒவ்வொரு வருஷம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். லைஃப் லாங் உங்களுக்கு இதிலே நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிலே இருங்க. சேலரியை பொறுத்தளவு அதே மாதிரி நல்ல சேலரி, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சேலரி வரும். அவ்வளோதான், கவலை விடுங்க. ஸோ பி ஹாப்பி. ஓகே.